அனைவருக்கும் வணக்கம். தமிழக சிஎம் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். காவல்துறை அதிகாரிகளுக்கு வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சமூக ஆர்வலர்களுக்கு வணக்கம். ஐயா அனைவருக்கும் நான் பாதத்தை தொட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, நாங்கள் ஒரு கேஸு ஒன்று கள்ளக்குறிச்சி நடந்துகிட்ருக்கு. அங்கே பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கு, எல்லாமே பண்ணிகிட்ருக்கு, நடந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ காவல் நிலையத்தில் ஒரு பெட்டிஷன் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி வர சொன்னாங்க பாரதி என்ற அதிகாரி ஐயா. போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டிஷன் எழுதியிருக்காங்க, அந்த காப்பி கொடுக்கணும்ல. ஒரு காப்பி அவங்க வச்சுட்டு ஒரு காப்பி அந்த பெட்டிஷன் கேஸு போட்ட அந்த நபர்கிட்ட கொடுக்கணும், ஒரு காப்பி ஸ்டேஷனில் வச்சுக்கணும். இது கேட்டதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. மேலிடத்துக்கு போயிடுச்சு. மேலிடத்துக்கு போனாலும் அது கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஜென்ரல் நாலேஜில் எப்படியும் ஒரு 10 நிமிஷத்தில் அனுப்பிச்சிடலாம். கோர்ட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் வக்கீல்கிட்ட அட்வொகேட் இருந்தாலும் சரி, ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு மெயிலில் அனுப்பிச்சிட்டா அது அங்கே போயிட போகுது. ஒரு 10 நிமிஷத்தில் அனுப்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் நேரில் வாங்கன்றாங்க. நேரில் வந்தால் அங்கே பண்ருட்டி போயிருக்கேன், விழுப்புரம் காவல் நிலையம் விழுப்புரம் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலக்கடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது எனக்கு தேவை என்னென்னா, கரெக்டாக எவிடன்ஸ். இப்போ எழுதியிருக்கீங்களா, அது என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒருத்தங்க எங்கள் பத்திரிக்கை அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஸ்பாட்டுக்கு வருவாங்க, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு, பிரபஞ்ச பத்திரிகையில் ராஜேந்திரன் சார் ஐயான்ட்டு. அந்த கையெழுத்து வாங்கினவங்க ஒரு பேப்பரில் தான் அவர் வாங்க சொல்லியிருக்காங்க, இவங்க 2 பேப்பரில் வாங்கியிருக்காங்களாம். இப்போ இது என்ன எதுன்னு நமக்கு தெரியல. என்ன பேப்பர் காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க, என்ன எதுன்னு தெரியல. இது இந்த சுந்தரி பயணவியல் கேஸு ஏற்கனவே முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருப்பேன். அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை அனுப்பிச்சிருக்கலாம். அந்த எழுதுனதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது மேலெடுத்து போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு அப்படின்றாங்க. வக்கீல்கிட்ட சொன்னாக்கா அவங்க கொடுக்க போகிறாங்க, அட்வொகேட்டு. இது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்டேஷன் சின்ன சேல காவல் நிலையத்திலே ஒருத்தவங்க லட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஏப்பா யார் நீன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோன் போடுறாங்க. அவங்கள யார் நீ, எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் தெரியாமல் என்ன தெரியாமல் அவங்க எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. இது சின்ன சேலம் காவல் நிலையத்தில் அந்த மாதிரி நடக்குது சார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சின்ன சேலம் காவல் நிலையத்தை பற்றி, எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபோன் போட்டு அந்த மாதிரி ஒரு 4 தடவை அந்த லட்சுமின்ற மேடம் பேசியிருக்காங்க, காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க, லேடிஸ் அதிகாரி, காவல் நிலையத்து அதிகாரி. அப்புறம் நம்ம அட்வொகேட் ஒன்று பிடிச்சிருந்தோம். அந்த அட்வொகேட் ஐயா ரொம்ப சூப்பராக திறமையாக வாதாடி கேஸை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. கிட்ட 1.5 வருஷம் ஆகுது. இன்னமும் நமக்கு அந்த இடத்துக்கு கேஸை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஜாமீன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அந்த கேஸ் விஷயமா, அது மட்டும்தான் அவங்க உருப்படியாக செஞ்சது. மற்ற எதுவுமே ஒன்றுமே பண்ணலை. ஸ்டே ஆர்டர் வாங்கணுமாமே, அது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மாதத்தில் வாங்கிடலாம். இன்னமும் வாங்குகிறாங்க. அதாவது வருமானமாக பார்க்குறாங்க. காவல் நிலையம் சரி, அட்வொகேட்டும் சரி, அந்த பிரபஞ்ச ப்ரெஸ் மீடியா ஊடக அவங்களும் இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இங்கே காவல் நிலையத்துலேயும் அட்வொகேட்டையும் எனக்கு நியாயம் கிடைக்கல, ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மருந்து குடிச்சு சாக போகிறேன், தூக்கு போட்டு தொங்க போகிறேன்னு சொல்லி எங்கள் மாமனார் பயணிகள் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அசிங்கத்தில் நான் செத்துட்டா எல்லாமே என்னோட முடிஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஏதாவது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா, இந்த காவல் நிலையம் பதில் சொல்லுமா, இல்லை இந்த அட்வொகேட் ஐயா பதில் சொல்லுவாரா, இந்த ப்ரெஸ் மீடியா பதில் சொல்லுமா? ஏன்னா இவங்க 3 பேர் தான் நம்ம அந்த கேஸில் இறங்கியிருக்கோம். இன்ன வரைக்கும் நடப்பாடு ஒன்றும் சரிப்பட்டு வரல, எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அப்போது அங்கே அலையன்னா எத்தனை நான் லீவு போட்டு மாதக்கணக்காக அங்கேயே சுற்றிட்டு இருக்க முடியுமா? ஒரு நம்பிக்கையால் நம்பி தான் நமக்கு இந்த ப்ரெஸ் மீடியாவை நம்பி வந்தோம். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் அவங்கள்ட்ட செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 லட்ச ரூபா நம்ம போலீஸு, அட்வொகேட்டு இவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு படிப்பறிவு இல்லாதவங்கள்ட்ட ஏமாற்றலாமா? இது ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா அந்த கையெழுத்து போட்டவங்கக்கிட்ட அந்த பாஸ் கொடுக்கணுமில்ல. இந்த மாதிரி உதமாக நாங்கள் எழுதி வாங்கியிருக்கோம், உங்கள்கிட்ட ஒரு காப்பி வச்சுக்கோங்க, நாங்கள் ஒரு காப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல.
அது கொடுக்கல. இது கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கலெக்டர் ஐயா, அது மாவட்ட காவல்துறை ஐயா, இவங்கெல்லாம் கொஞ்சம் அதை கண்காணிக்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற ஏற்பாடு பண்ணணும் ஐயா. இதுக்கு பத்திரிக்கை துறை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஊடகத்துறைகள் ஒரு ஊடகத்துறையை இன்னொருத்தவங்க தான் கேட்கணும். ஏன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னும் போது ஒரு நம்பி போனால் இன்னும் நியாயம் கிடைக்கல அப்படின்னும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா பொறுத்து பார்த்துட்டேன். இன்றைக்கி 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு மன நிம்மதியும் இல்லாமல் அவங்க படுற வேதனைகள் எப்படி இருக்கணுமா கொஞ்சம்